ஈரோட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். சார்ந்திருப்பவர்கள், ஆனால் இந்திய பொருளாதாரத்தில் வேளாண் துறையுடைய பங்களிப்பு 14% மட்டுமே. பெரும்பான்மையான மக்கள் சார்ந்திருக்கும் வேளாண்மை தொழில் நசிந்து வருகிறது. விவசாயிகள் வேதனையில் வாடுகிறார்கள். விவசாயம் லாபகரமான தொழிலாக இல்லை. ஆகவே அத்தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு விவசாயிகள் மாறி வருகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே விவசாயிகள் தினம் என்று இன்றைக்கு மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் பிறந்த தினத்தை கொண்டாட முடிவெடுத்திருக்கிறது. இந்த வருடம் முதல் எல்லா வருடமும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்று மக்கள் தலைவர் மூப்பனாரது பிறந்த நாள் விழா விவசாயிகள் தினமாக இயக்கத்தின் சார்பிலே கொண்டாடப்படும். தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் விவசாயினுடைய நலன் கருதி அவர்களுக்காக மாநாடுகள் நடத்தப்படும், கருத்தரங்குகள் நடத்தப்படும். மாவட்டத்திலே நடக்கின்ற கருத்தரங்குகளே கூட்டங்களிலே அந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக் கூற இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே விவசாயினுடைய பிரச்சனையை மாவட்ட ரீதியாக அணுகி அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும். வேளாண்மை வளர வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், விவசாயினுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். இதனமே லட்சியமாக கொண்டு இன்றைக்கு இந்த கருத்தரங்கிலே மிக முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதனை மத்திய மாநில அரசாங்கங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் வருங்காலங்களிலே உறுதியாக செயல்படுவோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தீர்மானங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க பின்னாடி. இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. என்ன இன்றைய தலைமுறையினர் நாகரீகமான அரசியலையே விரும்புகிறார்கள். குறிப்பாக பொதுமக்களை சந்தித்து அறிவுரைகளை கூறும் அரசியல் கட்சி தலைவர்கள் வரம்பு மீறி பேசுவதை பொதுமக்கள், குறிப்பாக வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்படி பேசினால் தங்களது இயக்கத்திற்கு வாக்கு வங்கி வரும் என்று நினைத்தால் தமிழக மக்கள் ஏமாற தயாராக இல்லை. மேலும் பொறுப்பில் உள்ள ஒருவர் இன்னொருவரை பற்றி தரம் தாழ்ந்து மனம் புண்படும் வகையிலே பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதே நேரத்திலே ஒரு இயக்கத்தை எதிர்த்து இன்னொரு இயக்கம் அறிக்கை விடுவதும், உட்கார சொல்லுங்க, ஒரு இயக்கத்தை எதிர்த்து இன்னொரு இயக்கம் அறிக்கை விடுவதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் தமிழக அரசியலிலே புதிதல்ல. இருப்பினும் ஒரு இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று அங்கே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திரு ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் என்னோடு சுமார் 16-17 வயது மூத்தவர்.
நிறைய அரசியல் அனுபவம் எல்லாம் அவருக்கு இருக்கு. அதனால அவர்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை என்றாலும் கூட அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன், என்ன சொன்னார்னு சொல்லுங்க. நீங்க கரெக்டான வார்த்தையை சொல்லுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், எனக்கு மனசுல பட்டது நான் சொல்றேன். என்னோடு 17 வயது மூத்தவர், அரசியலிலே நிறைய அனுபவம் பெற்றவர், பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். அதனால எனக்கு அவர் வாழ்த்த வயதில்லை என்றாலும் கூட அவர்கள் 100 வயது வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். ஆளுங்கட்சியே வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணா சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னு சொல்றாங்க. நீங்க யாரையும் யாரை பற்றியும் குறிப்பாக பொறுப்பிலே முக்கிய பதவியிலே உள்ளவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடாது என்பதுதான் நிறைய மக்களுடைய நிலை. அப்படி இருக்குமே ஆனால் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் வேகப்படுவது என்பது புதிதல்ல. நான் ஏற்கனவே கூறியது போல தமிழகத்தில் உள்ள அத்துணை இயக்கங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு இயக்கத்தை எதிர்த்து இன்னொரு இயக்கம் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கு, கூட்டங்கள் நடத்தியிருக்கு, அறிக்கை கொடுத்திருக்கு. இருந்தாலும் கூட இது போன்ற நிலை வரும் நாட்களிலே ஏற்படக்கூடாது. மக்களுக்கு இடைஞ்சலாக எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறக்கூடாது என்பதை எல்லா கட்சிகளும் மனதிலே வைத்து செயல்பட வேண்டும். ஆர்ப்பாட்டம் செய்கின்ற கட்சிகளும் சரி, பேசுகின்ற தலைவர்களும் சரி, இவைகளெல்லாம் மனதிலே வைத்துத்தான் செயல்பட வேண்டும். ஏனென்றால் பொதுமக்களை பொறுத்தவரையில அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சரி தவறை அவர்கள் எடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்திலே எது சரி எது தவறு என்பதற்கு எல்லா இயக்கங்களுக்கும் விடை கிடைக்கும். அதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் ஏற்கனவே கூறியது போல மதுவில்லா தமிழகம் வருங்கால தமிழகத்தினுடைய உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளம். அதே நேரத்தில் அரசாங்கம் ஒரே கையெழுத்திலே அதனை நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலே படிப்படியாக அந்த பணியை செய்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். ஈரோட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அரசியல் தலைவர்கள் அனைவரும் உற்று நோக்கப்படுவதாகவும் தரக்குறைவான வார்த்தைகளை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் தனது செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார்.